ஓயில் இயற்கை விவசாயிகளின் நேரடி விற்பனை அங்காடி. Healthy food, healthy living. Download today from Google Play Store. OIR online app, trusted by more than 10,000 families. மதுரையில் மாநாடு போடுறவங்களாம் தன்னை ஒரு எம்ஜிஆராக தான் நினச்சிப்பாங்க. அது கமலா இருக்கட்டும், விஜயகாந்தாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், அப்படி ஒரு சிக்னிஃபிகன்ஸ் அதுக்கு உண்டு. அங்கே இப்போ 2வது மாநாடு நடக்க போகுது. இந்த இடைப்பட்ட 9 மாத காலத்தில் அவர் என்ன அரசியல் பண்ணாருன்றதையும் நம்ம பேசணும். பெருசாக பேசுகிற மாதிரி ஒன்றும் இல்லை. அந்த கஸ்டோடியல் டெத்துக்கு எதிராக அவர் நடத்திய அந்த ஒரு பரந்தூருக்கு அவர் போனார். கீழே இறங்கலைனாலும் அந்த மக்களோட தன்னை வந்து ஐக்கியப்படுத்திக்கிட்டார். 3வது அந்த விகடன் வெளியிட்டு அம்பேத்கர் வெளி. இதை 3 தவிர இந்த 9 மாத காலத்தில் முதல் மாநாட்டுக்கும் 2வது மாநாட்டுக்குமான இடைப்பட்ட காலத்தில் அவருடைய அரசியல் செயல்பாடுகள் என்பவை ஒன்றுமே இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். இது புதியதாக கட்சி ஆரம்பிக்கக்கூடிய ஒருவருக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், அதுவும் திமுக சந்திக்காத தோல்விகளும் கிடையாது, திமுக சந்திக்காத ஏற்றங்கள் வெற்றிகளும் கிடையாது. அந்த ரோலர் கோஸ்டர் அப்படி இந்த அலை அப்படி மேலே போய் வர மாதிரி அதில் நீந்தி தான் அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஸோ ஸ்டாலினை பற்றி விமர்சிக்கும் போது நம்ம கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அவர் இந்த இடத்திற்கு வருவதற்கு அவருக்கு 50 ஆண்டுகள் ஆகியிருக்கு. நான் ஸ்ட்ரைட்டாக சிஎம் ஆகிடுன்றீங்க, முதல்ல அதுவே அதிக பிரசங்கித்தணும். நாங்கள் பிரைமரி ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த வார்த்தையை சொல்கிறீங்கல்ல, அந்த பிரைமரி ஃபோர்ஸ்ன்னு சொல்லும்போது மீடியாவை என்கேஜ் பண்ணுறதுக்கான பிரைமரி ஃபோர்ஸான டூல்ஸ் என்ன இருக்குது உங்கள்கிட்ட? உங்கள் தலைவரும் பேச மாட்டார், நீங்களும் பேச மாட்டீங்க. உங்களில் சில பேர் பேசாமல் இருக்கிறதே நல்லது. வாய் திறந்தால் பிரச்சனை தான் வரும். சோஷியல் மீடியாலேயும் உங்களால் ஆக்டிவாக இல்லை, பல விஷயங்கள் உங்களுக்கு கருத்தே இல்லை. எப்படி நீங்கள் ஒரு மாற்று சக்தியாக உங்களை சொல்ல முடியும், அல்லது எப்படி நீங்கள் உருவாக்க முடியும்? நான் இந்த பின்புலத்தில் தான் கார்த்தி அவர் இன்றைக்கி ஒரு சிலோன் வாங்க ஒரு கோபுரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கூண்டு இருக்கும்ல, ஒரு பெரிய கோபுரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கூண்டு, அதுக்குள்ளே தான் நீங்கள் உட்காந்துட்டு அரசியல் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் அரசியல்வாதியாகத்தான் இருக்கிறீர்கள். உங்களுக்கு இன்ட்ராக்ஷனே மீடியாவோட இல்லை. நீங்கள் எப்படி சிவில் சமூகத்தோடு பேசுவீங்க? ஒவ்வொருத்தவங்க வீட்டு கதவை தட்டி பேச முடியாது, இல்லை ஒவ்வொருத்தனுக்கு வாட்ஸ்அப்பில் கூப்பிட்டு ஃபோன் பண்ணி பேச முடியாது. நீங்கள் எப்படி பேசுவீங்க? உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல், சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு 10 மில்லியனுக்கு மேல நம்முடைய நேயர்களிடத்துல சென்றடையுது. இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸை விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேயர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு. தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் 7,999 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது. ரெட்ரோலக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். விஜய் அவர்களுடைய மாநாடு 2.0 2வது மாநில மாநாடு மதுரையில் நடக்க இருக்குது. பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் ஒரு பக்கம். முதல் மாநாட்டில் நடந்த தவறுகளை எல்லாம் திருத்தி இப்போ 2வது மாநாட்டில் சில முன்னேற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக குடிநீர் சம்பந்தமான விஷயங்கள், வாட்டர் பாட்டில்கள் ஒரு பக்கம், அந்தந்த இடத்துலையே கிடைக்கிற மாதிரியான தண்ணீர் இதெல்லாம் ஒரு பக்கம் பண்ணியிருக்காங்க. அப்படின்போது எப்படி பார்க்குறீங்க? எப்போ அவர் கிளம்ப போகிறார், எப்போ போக போகிறார்ன்ற மாதிரியான விஷயங்கள் வரைக்கும் இப்போ பெரிய பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. என்ன எதிர்பார்க்கலாம் இந்த மாநாட்டில் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா பல விஷயங்கள் ஒரு தொடலை, பல விஷயங்கள் களத்துக்கு வரலை. இந்த மதுரை மாநாட்டுக்கு பிறகு பெரிய அளவுக்கான மாநாடு 2வது மாநாடாக தான் இருக்க போகுது. அப்படின்னும் போது என்ன எதிர்பார்க்கலாம் சார்? லாஜிஸ்டிக்ஸை பற்றி நீங்கள் சொன்னீங்க, அது எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது, டு பி ஃப்ராங்க் வித் யூ. முன்னேற்பாடுகள் நல்ல விதமாக இருக்கணும், அசம்பாவிதம் எதுவும் நடக்கக்கூடாது. ஐ திங்க் அதை அவர் கேர்ஃபுல்லாக இருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அனுபவம் இருக்குது அவங்களுக்கு, அதனால் அதில் பிரச்சனை இருக்காது நான் நம்புகிறேன். எனவே அது தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. அது அப்படி எதுவும் நடந்தால் வேணால் நம்ம பேசலாம், நடக்கக்கூடாதுன்னு நம்ம நம்பலாம். நடக்கக்கூடாது உண்மையிலேயே. இல்லை, முதல் ஏற்பாட்டை விட இது கொஞ்சம் பெட்டராக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தான் நானும் கேள்விப்படுறேன், நீங்களும் சொன்னீங்க. பட் அதை தாண்டி எனக்கு எதுவும் பர்சனல் நாலேஜ் இல்லை அதை பற்றி. நம்பலாம் நிச்சயமாக ஏன்னா இப்போலாம் அதெல்லாம் சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் வந்துடுச்சு. போலீஸும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் அதை டீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஏன்னா அவங்க எக்ஸிட், நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, என்ட்ரி பாயிண்ட் 12னா எக்ஸிட் பாயிண்ட்ஸ் 18ன்றாங்க. ஸோ அந்த ஒரு புரிதல் இருக்குது அவங்களுக்கு. இப்போ நம்ம ஏஆர் ரஹ்மான் கச்சேரியிலலாம் அந்த மாதிரி இல்லாமல் கொலாப்ஸ் பண்ணாங்க, அந்த மாதிரி இல்லாமல் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு இருக்குது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அது லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்டது. பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங் அவர் என்ன பண்ண போகிறார்? ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் மாநாடு அக்டோபர் 27, 2024 விக்கிரவாண்டி வட தமிழ்நாட்டில் நடந்தது. இப்போ 3வது மாநாடு 2வது மாநாடு தென் தமிழ்நாட்டில் மதுரையில், பொலிட்டிக்கலி சிக்னிஃபிகண்ட்டான பிளேஸ். மதுரைனால எல்லாருக்கும், மதுரையில் மாநாடு போடுறவங்களாம் தன்னை ஒரு எம்ஜிஆராக தான் நினச்சிப்பாங்க. அது கமலா இருக்கட்டும், விஜயகாந்தாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், அப்படி ஒரு சிக்னிஃபிகன்ஸ் அதுக்கு உண்டு. அங்கே இப்போ 2வது மாநாடு நடக்க போகுது. இந்த இடைப்பட்ட 9 மாத காலத்தில் அவர் என்ன அரசியல் பண்ணாருன்றதையும் நம்ம பேசணும்.
பெருசாக பேசுகிற மாதிரி ஒன்றும் இல்லை. அந்த கஸ்டோடியல் டெத்துக்கு எதிராக அவர் நடத்திய அந்த ஒரு ஒரு கூட்டம் ஒன்று ஒரு மேடையில், அது ஒரு நல்ல முயற்சி. அது அந்த பாதிக்கப்பட்டவர்களை மேடையில் ஏற்றுனது, அந்த இஷ்யூ அவர் அட்ரஸ் பண்ணுறதுன்றது வரவேற்கத்தக்க ஒன்று. ஏனெனில் வந்து கஸ்டோடியல் டெத்து காவல்துறை அத்துமீறலால் லாக்அப் டெத்ஸ்ன்றது வந்து அன்அக்செப்டபிள். சித்திரவதைக்கு எதிரான கூட்டமைப்பு வந்து அந்த விஷயங்களை அவங்களும் அதில் கையில் எடுத்து பேசியிருந்தாங்க. ஆகவே அந்த ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூவை அதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது, இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் அகேன்ஸ்ட் டார்ச்சரில் கையெழுத்து போடாத சில நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. ஸோ இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய காவல்துறை, எல்லா மாநிலங்களுடைய காவல்துறையுமே வந்து கிட்டத்தட்ட வந்து மக்களுக்கு விரோதமாக தான் இருக்குது. அடித்து கொல்றதுன்றது ரொம்ப சர்வசாதாரணமாக தான் இருக்குது. இது ஒரு தேசிய பிரச்சனை. இன்ஃபேக்ட் இது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கஸ்டோடியல் டெத்தை அவர் லிஸ்ட் அவுட் பண்ணியே சொன்னார், இவ்வளோ நடந்திருக்குன்னு. ஆகவே ஒரு மக்கள் நலன் சார்ந்த ஒரு பிரச்சனை தான் அவர் கையில் எடுத்தார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களை மேடையில் ஏற்றுனதுலாம் வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வு. அது ஒரு பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸ். செகண்ட், நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இதில் அந்த பரந்தூருக்கு அவர் போனார், கீழே இறங்கலைனாலும் அந்த மக்களோட தன்னை வந்து ஐக்கியப்படுத்திக்கிட்டார். மூன்றாவது வந்து அந்த விகடன் வெளியிட்டு அம்பேத்கர் வெளி. இதை மூன்றை தவிர இந்த 9 மாத காலத்தில் முதல் மாநாட்டுக்கும் 2வது மாநாட்டுக்குமான இடைப்பட்ட காலத்தில் அவருடைய அரசியல் செயல்பாடுகள் என்பவை வந்து ஒன்றுமே இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். இது வந்து புதியதாக கட்சி ஆரம்பிக்கக்கூடிய ஒருவருக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் பத்திரிகையாளர்களை சந்திப்பதே கிடையாது, லிட்ரலி கிடையாது. இந்த மாதத்துடன் அவர் கட்சி ஆரம்பித்து 1.5 ஆண்டுகள் ஆகின. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பித்து நான் தான் ஆல்டர்னேட்டிவ் அப்படியே 26 அப்படியே ஸ்ட்ரைட்டாக சிஎம் ஆகிட போகிறார். யார்? முதல் தடவை ஆட்சிக்கு வந்து முதல் தடவை தேர்தலை சந்திக்க போகிறார். இது எவ்வளோ கடினமான வேலை. ஏன்னா 1000 விமர்சனங்கள் ஸ்டாலின் மீது இருந்தாலும் இந்த இடத்துக்கு வரத்துக்கு அவருக்கு 50 வருடங்கள் ஆகியிருக்கு. 50 வருஷம் ஆயிருக்கு ஸ்டாலினுக்கு. அது வந்து நீங்கள் திமுகவை பிடிக்கல, ஸ்டாலினை பிடிக்கலன்னா கூட அது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இமாலய சாதனை. ஒரு மனிதன் 50 ஆண்டுகள் அரசியலில் இருந்து, இப்போ ரஜினியை சொல்கிறோம்ல, 50 ஆண்டுகள் சினிமாவில் இருந்தார் நம்ம சொல்கிறோம். அதை விட அதிகம் என்ன கேட்டிங்கன்னா 50 ஆண்டுகளுக்கு மேலே இந்தியாவின் அரசியல் வாழ்க்கையில் மிக முக்கியமான எமர்ஜென்சியில் அடிபட்டு உதப்பட்டு அதுலேருந்து மீண்டு வந்து, அதுவும் திமுக சந்திக்காத தோல்விகளும் கிடையாது, திமுக சந்திக்காத ஏற்றங்கள் வெற்றிகளும் கிடையாது. அந்த ரோலர் கோஸ்டர் அப்படி இந்த அலை அப்படி மேலே போய் வர மாதிரி அதில் நீந்தி தான் அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஸோ ஸ்டாலினை பற்றி விமர்சிக்கும் போது நம்ம கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் வந்து, அவர் இந்த இடத்திற்கு வருவதற்கு அவருக்கு 50 ஆண்டுகள் ஆகியிருக்கு. நான் ஸ்ட்ரைட்டாக சிஎம் ஆகிடுவேன்றீங்க, முதல்ல அதுவே அதிக பிரசங்கித்தனம் இல்லையா? சரி, ஆசைப்படுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது, தகுதிப்படுத்திக்கணும்ல. மினிமம் கர்டசி நீங்கள் மீடியா கிட்ட பேசணும்ல. இல்லை, கடந்த காலங்களில் கட்சி ஆரம்பித்தவங்க கார்த்தி, அவங்களுக்குன்னு ஒரு பத்திரிக்கை இருக்கும், வசதி இருந்தால் தொலைக்காட்சி இருக்கும். எதுவுமே இல்லை. விஜயகாந்த் கூட கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு பத்திரிக்கை வந்தது, ஏதோ ஒரு பேர் மகாசக்தின்னு என்னமோ ஒரு பத்திரிகை கூட வந்தது. கொஞ்ச நாள் நடத்திட்டு மூட்டாங்க. அந்த முயற்சிகள் மேற்கொள் கரெக்டாக 20 ஆண்டுகளுக்கு முன்பு 2005. இன்ஃபேக்ட் அந்த முதல் இதழோட நான் வந்து எனக்கு வந்து அதில் லிங்க் உண்டு. அது வந்து அந்த மடிப்பாக்கத்தில் ஒருத்தர், அவர் பேர் மறந்து போச்சு, அவர் தான் அதை கொண்டு வந்தார். அது முதல் 3-4 இதழ்கள் வந்து நின்று போச்சு. அது வந்து 2005 கரெக்டாக அவர் கட்சி ஆரம்பித்த புதுசில். அப்புறம் இப்போ அவருக்கு ஒரு தொலைக்காட்சி வந்தது, கேப்டன் டிவின்னு. இப்போ கமலுக்கு ஏதாவது வந்த மாதிரி எனக்கு தெரியல. இல்லை இப்போ அந்த போக்கு நீங்கள் கமலை விட்டுருங்க. ஏன்னா விஜய்க்கு இருக்க அந்த யூஃபோரியா கமலுக்கு கிடையாது. விஜய் வந்து நான் அடுத்த ஆல்டர்னேட்டிவ்னு பேசுகிறாரு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா விஜய், சிவாஜி கணேசன், கமல், விஜயகாந்த் எல்லாம் விட விஜய்க்கு ஆதரவு தளம் இருப்பது உண்மை என்று நான் நம்புகிறேன் உறுதியாக. அப் டு 20% வரைக்கும், குறையாமல் 15%லேருந்து 20% வரைக்கும் வாக்குகள் போகலாம் என்பது என்னுடைய கணிப்பு கூட. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பத்திரிக்கையாவது இருக்கணும். பத்திரிக்கை இல்லைன்னா ஒரு சேனல் இருக்கணும். சரி, அதுக்கெல்லாம் வசதி இல்லைன்னா அக்ரெசிவாக சோஷியல் மீடியாவில் எங்கேஜ் பண்ணணும் இஷ்யூஸை. இப்போ சீமானுக்கு வந்து பத்திரிக்கை கிடையாது, தொலைக்காட்சி கிடையாது. ஆனால் சீமானும் மீடியா கிட்ட டெய்லி பேசுகிறாரு. அவங்க அவருடைய கட்சிக்காரர்களும் சமூக வலைதளங்களில் அக்ரெசிவாக ஒர்க் பண்ணுறாங்க. சீமான் பிரச்சனை என்னென்னா டெய்லி மீடியா பார்க்குறது, அது தேவையே இல்லை. விஜய் வந்து பார்க்கவே மாட்டேன்றாரு. ஒருத்தர் பார்க்கவே மாட்டார், ஒருத்தர் நம்ம ஊரில் கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மழையை பற்றி சொல்லும்போது பெஞ்சு கெடுக்கும் இல்லை காஞ்சி கெடுக்குன்னுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் பெஞ்சு கெடுக்கிறாரு, ஒருத்தர் காஞ்சி கெடுக்கிறாருலாம். நம்ம வந்து ஒருத்தர் பேசிய பிரச்சனை. ஒருத்தர் வந்து இப்போ நேற்று கூட செஞ்சிக்கோட்டையில் யாரும் இறங்கி அடிக்கலாம் போனார், அவர் பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து. இதெல்லாம் வந்து கண்கொள்ளா காட்சி. இதெல்லாம் அடிக்கடி மீடியாவில் பேசுகிறது, கூட்டத்தில் வருது. விஜய் வந்து சுத்தமாக கண்டுக்கிறதே இல்லை. பட் விஜய் சீமானை ஏற்றுக்கலாம் நீங்கள் இந்த விஷயத்தில், எக்ஸஸாக இருந்தால் கூட ஏற்றுக்கலாம். சுத்தமாக இல்லைன்னா நீங்கள் எப்படி ஏற்றுப்பீங்க? என்ன தாங்க உங்கள் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி? நீங்களும் மீடியா கிட்ட பேச மாட்டீங்க,
உங்களுக்கு ஒரு பத்திரிக்கையும் கிடையாது, உங்களுக்கு எங்கேஜ் பண்ணுறதுக்கு மீடியாவும் கிடையாது, டெலிவிஷனோ நியூஸ் பேப்பரோ கிடையாது. சோஷியல் மீடியா வந்து அடிஷ்னல் ஃபேக்டராக தான் இருக்குமே ஒழிய அது ப்ரைமரி ஃபேக்டராக இருக்காது. நாங்கள் ப்ரைமரி ஃபோர்ஸ்னு சொல்கிறீங்கல்ல, அந்த வார்த்தையை சொல்கிறீங்கல்ல, அந்த ப்ரைமரி ஃபோர்ஸ்னு சொல்லும்போது மீடியாவை எங்கேஜ் பண்ணுறதுக்கான ப்ரைமரி ஃபோர்ஸான டூல்ஸ் என்ன இருக்குது உங்கள்கிட்ட? உங்கள் தலைவரும் பேச மாட்டார், நீங்களும் பேச மாட்டீங்க. உங்களில் சில பேர் பேசாமல் இருக்கிறதே நல்லது. வாய் திறந்தால் பிரச்சனை தான் வரும். சோஷியல் மீடியாலேயும் உங்களால் ஆக்டிவாக இல்லை, பல விஷயங்கள் உங்களுக்கு கருத்தே இல்லை. எப்படி நீங்கள் வந்து ஒரு மாற்று சக்தியாக உங்களை சொல்ல முடியும், அல்லது எப்படி நீங்கள் உருவாக்க முடியும்? நான் இந்த பின்புலத்தில் தான் கார்த்தி அவர் வந்து இந்த கூட்டத்தை, இந்த 2வது மாநாட்டுக்கு வரார். தேர்தல்களுக்கு சரியாக ஒரு 8 மாதங்களுக்கும் குறைவான காலகட்டத்தில் தான் அவர் வரார். இல்லை, இதுக்கு பிறகு செய்ய வேண்டிய வேலைகள்னு ஒன்று இருக்கும். அந்த மாநாட்டுக்கு பிறகு ஆமாம், இதெல்லாம் இவர் செய்ய வேண்டிய இருக்குன்னு நம்ம சொல்கிறதுனா என்ன சொல்லணும்? ஒன்று, தமிழ்நாடு பூரா ஒரு சுற்றுப்பயணம் போகணுங்க. ஐ திங்க் அவங்களுக்கு அந்த பிளான் இருக்குன்னு நான் கேள்விப்படுறேன். ஓகே, அவருக்கு அந்த ஐடியா இருக்குன்னு தான் நான் அறிகிறேன். ஓகே, அவர் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் அது மாதிரி 2 சைடும் போகிறதுக்கான ஒரு பிளான் இருக்குது. அது பாத யாத்திரையாக இருக்கலாம், அல்லது வந்து ஹைப்ரிட் டூர். இப்போ ராகுல் காந்தி பிஆரில் போகிறார்ல, நடந்து போவாங்க, வாகனங்கள்லேயும் போவாங்க. கம்ப்ளீட்டாக வெறும் நடந்து மட்டும் போகிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான் அவருக்கு இருக்குன்னு கேள்விப்படுறேன். அது குறித்த அறிவிப்பை அவர் கண்டிப்பாக வெளியிடுவார் என்று நான் அறிகிறேன். அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த 1.5 ஆண்டு கால அவருடைய அரசியல், குறிப்பாக அதில் அவர் ஆரம்பிக்கும் போதே ஒரு பிழையுடன் தான் ஆரம்பித்தார். ஏன்னா தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு, அவரை கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஆரம்பித்த 2 மாதங்களில் வரவிருந்த மக்களவைத் தேர்தல்களை நான் போட்டி போட மாட்டேன்னாரு. அதுவே ரொம்ப ஒரு நெகட்டிவான, ஒரு எதிர்மறையான ஒரு அணுகுமுறையாகத்தான் பார்க்கப்பட்டது. ஏன்னா ஒன்று, நீங்கள் மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு கட்சி ஆரம்பிச்சிருக்கணும், அல்லது மக்களவைத் தேர்தலுக்கு முன்னால் ஆரம்பிக்கிறீங்கன்னா மக்களவைத் தேர்தல்களை நீங்கள் போட்டி போடுவது உறுதிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். கட்சி ஆரம்பித்த முதல் தேர்தலையே நீங்கள் புறக்கணித்தீர்கள், அங்கே நெகட்டிவ் டெண்டன்சி வருது. அதன் பிறகு என்னாச்சு, முதல் மாநாடை நடத்துறதுக்கு பிப்ரவரியில் ஆரம்பித்து அக்டோபரில் தான் நீங்கள் மாநாடு நடத்துகிறீங்க. தட் இஸ் 8 மாத கால இடைவெளிக்கு பிறகு தான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. நான் முதல் மாநாட்டுக்கும் 2வது மாநாட்டுக்கும் நடப்புற 9 மாதங்கள் இருக்குது. இந்த 9 மாதங்களில் சொல்லிக்கொள்ளும்படியான அந்த 3 நிகழ்வுகளை தவிர அரசியல் நிகழ்ச்சி என்பது சுத்தமாக இல்லை. மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களை குறைஞ்சபட்ச கர்டசி நீங்கள் போய் பார்க்கறது, நீங்கள் கூட்டு வந்து பார்க்குறீங்க. அதே மாதிரி தூய்மை பணியாளர் போராட்டம் நீங்கள் ஸ்பாட்டுக்கு போயிருக்கணும், நீங்கள் அவங்கள வரவழைக்கிறீங்க. அதுக்கு 1000 காரணம் சொன்னாலும் அவையெல்லாம் ஏற்புடையவை அல்ல. ஆகவே உங்களுடைய ப்ரெசன்ஸ் ஆன் த கிரவுண்டு மெச்சும்படியாக இல்லை. இது நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சிலோன் வாங்க, ஒரு கோபுரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கூண்டு இருக்கும்ல, ஒரு பெரிய கோபுரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கூண்டு, அதுக்குள்ளே தான் நீங்கள் உட்காந்துட்டு அரசியல் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் அரசியல்வாதியாகத்தான் இருக்கிறீர்கள். உங்களுக்கு இன்ட்ராக்ஷனே மீடியாவோட இல்லை. நீங்கள் எப்படி சிவில் சமூகத்தோடு பேசுவீங்க? ஒவ்வொருத்தவங்க வீட்டு கதவை தட்டி பேச முடியாது, இல்லை ஒவ்வொருத்தனுக்கு வாட்ஸ்அப்பில் கூப்பிட்டு ஃபோன் பண்ணி பேச முடியாது. நீங்கள் எப்படி பேசுவீங்க? நீங்கள் த்ரூ மீடியா தான் நீங்கள் பேசுவீங்க இல்லையா? நான் மீடியாவே அட்ரஸ் பண்ண மாட்டேன்றது என்னங்க நியாயம்? அதில் வந்து வெளியில் இருக்கிறதும் உங்களுக்கு தெரியாது, உங்களை பற்றி மீடியாவுக்கு தெரியும். மீடியா வந்து 1000 தப்பு பண்ணலாம். அதுவும் இப்போ வந்து விஜய் மீடியா கிட்ட பேசுகிறாருன்னா உள்நோக்கம் கொண்டவங்க தான் வந்து உட்காருவான். மீடியாவில் 90% டிஎம்கே கண்ட்ரோலில் இருக்கிறதால கெடுக்கிறதுக்கு தான் வந்து உட்காருவான். அதை தான் நீங்கள் சமாளிக்கணும். அதுதான் சாமர்த்தியம். அது வரும். இட்ஸ் அன் ஈவில், இன்னெவிட்டபிள் ஈவில். மீடியா இஸ் அன் ஈவில், பட் அன் இன்னெவிட்டபிள் ஈவில். தவிர்க்க முடியாது. சோஷியல் லைஃப்பில் இருக்க ஒருத்தனால நீங்கள் வந்து சினிமா மீடியாவை டீல் பண்ணுற மாதிரி இதை டீல் பண்ண முடியாது. அதை நீங்கள் வெற்றி கொள்ளணும். நான் அதுக்கு தான் இன்னொன்று சொன்னேன் உங்களுக்கு, ஏற்கனவே பதிவு பண்ணது. அதாவது உங்களுக்கு நம்பகத்தன்மை உள்ள மீடியா பர்சன்ஸ் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருப்பாங்க. நம்பகத்தன்மை உள்ள மீடியாவில், பிரிண்ட்லையும் டெலிவிஷன்லையும் கிரெடிபிளான நம்பகத்தன்மை உள்ள அவங்க கூட பேசுங்க. அட்லீஸ்ட் அதையாவது செய்யும். எதுவுமே இல்லையே. 1.5 வருஷம் ஆகுது, ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஒரு 1-to-1 இன்டர்வியூ இல்லைன்னா நீங்கள் என்ன அரசியல் கட்சி தலைவர்? இது ஒரு விதத்தில் சர்வாதிகாரமான பன்மைங்க. நீங்கள் சினிமாக்காரனாக இருந்துட்டு மீடியா கிட்ட பேசணுன்னா உங்களை யாரும் கேட்க முடியாது, உங்கள் உரிமை. பட் ஆஸ் அ பாலிட்டிஷியன் நான் பேச மாட்டேன்னு நீங்கள் சொல்ல முடியாதுங்க. அப்போ நீங்கள் மக்களை மதிக்கலைன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல இந்த கேப் எல்லாம் இருக்குது. இப்போ 2வது மாநாட்டில் அடுத்த கட்டத்தை பற்றி அவர் பேசணும் இல்லை. இப்போ முதல் மாநாட்டில் என்ன சொன்னார்? பாலிசி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக. நம்ம இந்த 9 மாதத்தில் வந்திருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்துடுச்சு. தமிழ்நாட்டில் வந்து 4 முனை போட்டி இவர் தனியாக நின்னார்னா கிட்டத்தட்ட உறுதி. அன்புமணியும் ராமதாஸும் உடஞ்சு போனாங்கன்னா, அன்புமணி பிஜேபிக்கு போகலன்னா 5 முனை போட்டி, இல்லை அவர் பிஜேபி ஏடிஎம்கே போனால் 4 முனை போட்டி உறுதி. 4 கார்னர் ஃபைட்டில் உங்களோட ரோல் என்ன? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அந்த 9 மாத காலத்தில் எடுத்த நிலைப்பாடு அப்படியே தான் இருக்கிறதா? 2 விஷயம், பாத யாத்திரையை பற்றி எதாவது சொல்ல போகிறாரா? 2வது விஷயம், கூட்டணி பற்றி தெளிவு இருக்குமா? அதாவது அதே பாயிண்ட், பிஜேபி இருக்கக்கூடிய கூட்டணியிலையும்
திமுகவுடனும் எந்த உறவும் இல்லை என்பதை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்துவாரா? அதுதான் எல்லாரும் இன்றைக்கி எதிர்பார்ப்பது. பச்சையாக சொல்லணும்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஓப்பனாக சொல்லணும்னா அதுதான், டு பி ஃப்ராங்க். ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்க்கிறார்கள். 26 தேர்தலில் பிஜேபி இருக்கக்கூடிய அணியுடனும் கூட்டணி இல்லை, திமுகவுடனும் கூட்டணி இல்லை. 2 பேரோட, ஏன்னா திமுகவோட ஆப்வியஸ்லி போக முடியாது. ஸோ ஏடிஎம்கே பற்றி ஒரு இது வரைக்கும் வாயை திறக்கல. அதனால் பரவலான புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஏடிஎம்கே விஜய் அலையன்ஸ்க்கு ஒரு சாத்தியக்கூறு இருப்பதாகத்தான் பலரும் நம்புகிறார்கள். நான் அதில் ஒரு கிளாரிஃபை பண்ணுவாரா? ஓகே, பிஜேபியோட ஏடிஎம்கே போனதால் இல்லை, இன்னமும் வந்து எனக்கு வந்து 2 பேரும் தான் எனக்கு ஈக்குவல் எனிமி, அதில் நான் உறுதியாக இருக்கிறேன்னு சொல்வாரா? அல்லது கோயம்புத்தூரில் அவர் வந்து பூத் கமிட்டி ஏஜென்ட்ஸ் மீட்டிங்கில் பேசும்போது திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு எந்த எல்லைக்கும் போக தயார்னார்ல, அதில் தொக்கி நின்ற பொருள் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்க்கு 11th ஹவரில் அவர் வரலாம். பிகாஸ் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் கண்டிப்பாக உடைய போகிறது கிடையாது, அதில் எந்த சந்தேகம் வேணும். ஸோ இந்த நிலைப்பாடு இருக்குல்ல, கொள்கை எதிரி அரசியல் எதிரி 2 பேரும் ஈக்குவலாக பேசினார். எப்போ? அக்டோபர் 27, 2024 ஃபஸ்ட்டு மீட்டிங்கில். அதன் பிறகு கோயம்புத்தூரில் பேசும்போது திமுக ஆட்சியை அகற்ற எந்த எல்லைக்கும் போக தயார்னார். இது 2ல் எது சூஸ் பண்ண போகிறாருன்றது தான் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து கவின் விஷயத்தில் அவர் பேசாதது, அவர் மீதான ஒரு விமர்சனத்தை. அவர் வந்து திமுக அண்ணா திமுக மாதிரி இடைநிலை சாதிகளோட வாக்குகளை குறிவைக்கிறார். தலித் படுகொலை, ஆணவ படுகொலை விஷயத்தில் அடுத்த முதலமைச்சராக வர விரும்புபவர் கருத்து தெரிவிக்க மறுக்கிறார்னா அவருடைய அரசியல் வந்து ஆபத்தானது என்ற ஒரு கருத்து நிலவுது. அந்த இடத்துல அவர் கிளாரிஃபை பண்ணுவாரா? ஏன்னா இன்றைக்கி ஆணவ படுகொலை விஷயத்தில் திமுக அண்ணா திமுக 2 பேருக்கும் ஒரே கருத்து தான், கிரவுண்டில் வந்து ஃபைட் பண்ண மாட்டாங்க. எல்லா கட்சியும் ஒன்று தான் அப்படி பார்த்தீங்கன்னா, எக்ஸப்ட் கம்யூனிஸ்ட்ஸ். அதில் அவரும் வந்து ஒரே அதே குட்டையில் உரிய மற்றும் ஒரு மட்டையாக இருக்க போகிறாரா? அல்லது வந்து தலித் அட்ராசிட்டிஸுக்கு எதிராக கவின் விஷயத்தில் வாயை திறக்காத விஜய் மதுரை மாநாட்டில் பேசுவாரா என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். பட் பிரைமரி ஃபோக்கஸ் 26 யாருடன் கூட்டணி போக போகிறார்? அதில் வந்து கடந்த காலத்தில் சொன்ன மாதிரி மறுபடியும் சொல்லிக்கிறேன், அரசியல் எதிரி கொள்கை எதிரி வெவ்வேறு, 2 பேரும் ஈக்குவல் எனிமி. அதனால் 2 பேரும் நான் பிஜேபி இருக்கக்கூடிய கூட்டணியில் போகமாட்டேன்றதை தெளிவுபடுத்த போகிறாரா? அல்லது கோயம்புத்தூரில் சொன்ன மாதிரி, கோயம்புத்தூரில் பூத் ஏஜென்ட்ஸ் மீட்டிங்கில் சொன்ன மாதிரி திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு எந்த எல்லைக்கும் போக தயார் என்பதை கையில் எடுப்பாரா? இதுதான் நம்ம பார்க்கணும். ஃபோக்கஸ் டிஎம்கேவா அல்லது பிஜேபியா அல்லது 2 பேரும் ஈக்குவல் எனிமையான்றதை அவர் தெளிவுபடுத்துவார் என்று நாம் எதிர்பார்க்கலாம். அல்லது அதில் ஒரு ஆம்பிகுட்டியை வச்சுட்டு கூட அவர் போகலாம். பை டிசம்பர் ஜனவரி கூட ஒரு மாற்றம் வரலாம். சேம் இதே இந்த இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு திமுக பாஜக 2 பேரும் எனிமி. எனக்கு டிடிஎம்கே பத்தி எதுவும் பேசாம, ஏடிஎம்கே பத்தி எதுவும் பேசல, என் தலைமையில தான் கூட்டணி அமையும், நான் தான் சிஎம், கூட்டணிலாம் நான் எல்லாருக்கும் பங்கு கொடுப்பேன், இப்படியே போனார்னா அந்த டைலாகை விட்டுட்டு போகலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி போனாலும் அது நிரந்தரமான எனக்கு சந்தேகம் இருக்குது. ஏன்னா பை டிசம்பர் ஜனவரியில் மாறலாம். ஏன்னா ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு ஒரு போகாமல் இருப்பதற்கு இப்பையும் இட்ஸ் டூ ஏர்லி. அதாவது வந்து இப்போ போனால் எப்படியாவது வந்து திமுக அதை உடைச்சிடும் அந்த கூட்டணியை என்ற அச்சத்தால் கடைசி நேரத்தில் அதை அவர் செய்வார் என்று ஒரு பர்செப்ஷன் இருக்குது. ஓகே, ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக சொல்கிறதுனா இந்த 2 எதிரின்றதெல்லாம் கதை. அவருக்கு பிரைமரி எனிமி திமுக தான். இன்னும் சொல்ல போனால் பிரைமரி எனிமி உதயநிதி தான். அதில் மாற்று கருத்தே இல்லை. இதில் பிஜேபி ஃபேக்டர் வந்ததால் அவருக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு, அது உண்மை. பிஜேபி ஏடிஎம்கே இல்லைன்னா அவர் கண்டிப்பாக ஏடிஎம்கே அலையன்ஸில் போயிருப்பார். இன்றைக்கி அது மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாக இருக்குது, ஏன்னா அங்கே பிஜேபி உட்காந்துருக்குதால. பட் ஸ்டில் ஒரு நேரத்தில் 2 எனிமியை திமுகவை எதிர்ப்பதாக வந்தவர்கள் யாருமே தமிழ்நாட்டில் கை கொண்டு வெற்றி பெற்றதாகவோ அல்லது நிலைத்ததாகவோ அல்லது ஓரளவாவது சாதித்ததாகவோ வரலாறே இல்லை. 2 பேரில் ஒருத்தர் தான். மூப்பனாருக்கு இந்த பிரச்சனை வந்ததுங்க. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன், நம்ம எல்லாம் கண்ணால் பார்த்தது மூப்பனார் 96 ஜெயலலிதாவோட காங்கிரஸ் நரசிம்மராவை சேர்ந்தப்ப நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு கட்சியை உடச்சிட்டு வெளியில் வந்தார். இதே 96 30 ஆண்டுகளுக்கு முன்பு சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் அலுவலகத்தில் கொடியெல்லாம் கொளுத்தி நரசிம்மராவ் கட் அவுட்லாம் கொளுத்துனாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு வெளியில் வந்து சாதிச்சார். 20 எம்பி வாங்கி 30-40 எம்எல்ஏ வாங்கி சாதிச்சார். அதே ஜெயலலிதாவோட 2001 போய் சேர்ந்தார். அப்போ வந்து ஏன்னா திமுக பிஜேபியோட இருக்குது, ஒன்று தனியாக நிற்கணும், அதையும் நின்று பார்த்தார் 99 பார்லிமெண்ட்டில். அப்போ தான் திருமாக்கும் கிருஷ்ணசாமிக்கும் அரசியல் அங்கீகாரத்தை கொடுக்குறாரு. ஒப்புனாரால தான் திருமாக்கு அரசியல் அங்கீகாரம். அதுவரை தேர்தல் பாதை திருடல் பாதைன்னு சொல்லிட்டு இருந்த திருமா வாக்கு வங்கி அரசியலுக்கு மூப்பனாரால் தான் அழைத்து வரப்பட்டார். 2001 அவருக்கு நெருக்கடி என்னென்னா திமுக பிஜேபியோட இருக்குது, போக முடியாது. பீங்க காங்கிரஸ்மேன் அவர் பிஜேபியோட போக முடியாது. இந்த பக்கம் ஜெயலலிதா 32 நாள் பிரசவ வேதனை அனுபவிச்சார். கூப்பிட்டு பேசுவார், ரிப்போர்ட்டர்ஸை தனித்தனியாக கூப்பிட்டு பேசுவார், குரூப்பாக கூப்பிட்டு பேசுவார், என்ன பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு நெருக்கடி உங்களுக்கு. கடைசியாக எடுத்த முடிவு
பிரதான எதிரி திமுக. திமுக. அப்படின்னா நீ வந்து பிரதான எதிரி பிஜேபி. அந்த பிஜேபியோட திமுக இருக்கிறதால தான் அவர் திமுக விட்டு வெளில வந்தார். இல்லாட்டி அவர் திமுக விட்டு வந்திருக்க மாட்டார். அங்கே அவரோட 3 ஓட்டால தானங்க ஒரு ஓட்டில் கவர்மெண்ட் அங்கே கவுந்தது. அவர் நினச்சிருந்தா அந்த கவர்மெண்ட்டை காப்பாற்றிருக்கலாங்க. அப்படி கொள்கை வழி வந்த தலைவர் தான் அவர் மூப்பனார். ஸோ அந்த மூப்பனார் கடைசி நேரத்தில் தமிழ் மாநில காங்கிரஸோட உதயமே ஆன்டி ஜெயலலிதா. அந்த ஜெயலலிதாவோட போய் சேர்ந்தார். ஏன்னா திமுகவை எதிர்க்கணும்னா பிஜேபியோட திமுக இருக்குது. ஸோ திமுக தான் பிரதான எதிரி. அந்த திமுகவை எதிர்க்கணும்னா நீ தனியாக நின்னெல்லாம் நின்று சைபர் ஆகிடும்ட்டு தான் ஜெயலலிதாவோட போய் நின்று சாதிச்சும் காமிச்சார். கலைஞரோட சேர்ந்து ஜெயலலிதாவை வீழ்த்தினார், ஜெயலலிதாவோட சேர்ந்து கலைஞரை வீழ்த்தினார், சாதிச்சார் அவர் வந்து. அதுக்கு பிறகு வந்தவங்கலாம் வந்து கிட்டத்தட்ட அதை தான் செஞ்சாங்க. விஜயகாந்த் 2வது உதாரணம் விஜயகாந்த். 2005 கட்சி ஆரம்பித்து 2006 மக்களோடும் ஆண்டவனோடும் கூட்டணி, 2009 பார்லிமெண்ட்டில் 10%, 11 முடியாது தெரிஞ்சு தான் ஜெயலலிதாவோட 41 சீட் வாங்கி 29 ஜெயிச்சார். திமுக தோல்விக்கு காரணமாக அமைந்தார். அப்போ 2 உதாரணம் இருக்குது. இல்லை இந்த மாதிரி போகும்போது இப்போ அவங்களுடைய இமேஜோ அவங்களோட கட்சி அப்படியே கீழே சரிஞ்சிருது இல்லையா? இல்லை அதில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்ன, நீங்கள் சொல்கிறது உண்மை. ஆனால் சர்வைவல்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் என்ன? இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் ஒரு எதிர்கேள்வி வைக்கிறேன். சில நேரங்களில் ஒரு கேள்விக்கான பதில் எதிர்கேள்வியாக கூட இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் போகிறீங்க, நீங்கள் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு போகிறீங்க. ஐ திங்க் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் கன்ஃபார்ம், அதில் உடையாது. நான் உறுதியாக சொல்கிறேன். நான் அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த ஸ்டேஜை தாண்டி போயிட்டாங்க. அப்போ சர்வைவல். இப்போ எடப்பாடிக்கும் அது க்ளீனாக தெரியும். நெருக்கடி இருந்தாலும் அது தொடரும். அது நீங்கள் போகலங்க, ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு போனால் சிக்கல் வரும், நீங்கள் போகல, ஃபைன். இந்த பக்கம் நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் என்ன? 4 முனை போட்டியில் டிஎம்கே வெற்றி உறுதி, எந்த சந்தேகம் வேணாம், எழுதி கொடுக்கலாம். நீங்கள் வந்து 89 கலைஞர் ஜெயிச்ச மாதிரி அது வந்து 4 கார்னர் ஃபைட். எப்படி போனாலும் திமுக ஆட்சியை தக்க வச்சு. அப்படி வந்துடுச்சுன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்கள் டிஎம்கேவை ஃபேஸ் பண்ணணும். 5 வருஷம் முன்னால் அவங்களால அரசியல் பண்ண முடியும். நீங்கள் இப்போயே அரசியல் பண்ணல, இந்த 1.5 வருஷம் நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிசி. இல்லை அது அது கொடுக்குற அந்த அடி கூட அரசியல் பண்ண வைக்கலாம் இல்லையா? அது இப்படி ஒரு இல்லை, அது ஃபார் ஃபெச்சுடுங்க. எனக்கு தெரிஞ்சது நான் மறுக்கல கார்த்தி, நீங்கள் சொன்னதை நான் மறுக்கல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் குறைவதுக்கு. அடுத்த 5 வருஷம் நீ திமுகவை ஃபேஸ் பண்ணணும். இல்லை, என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்படி நம்ம ஒருத்தவங்களை வரவங்கள ஒரு பயமுறுத்துறோம், நீங்கள் ஒன்று ஏடிஎம்கேக்கு போயிடணும், இல்லைனா நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும், நீங்கள் காணாமல் போயிடுவீங்கன்னு ஒரு பயமுறுத்துகிற ஸ்டேஜ்லேயே வச்சுருக்கோமோ வரவங்களையோ, புதுசாக வரவங்க. அப்படி தான் இருக்குது இன்றைக்கி. நீ திமுகவை எதிர்க்கிறவனெல்லாம் சங்கி 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 சங்கின்னு முத்திர குத்தி பிஜேபி எதிர்ப்புன்ற ஒற்றை காரணி தானங்க திமுகவோட வெற்றி காரணம். அவங்க சாதனைகளாக காரணம் சத்தியமாக கிடையாது. சாதிச்சிருக்காங்க, இல்லைன்னு மறுக்கல. மக்கள் நல்ல திட்டங்கள்லாம் இருக்குது, நான் மறுக்கலை. ஆனால் இன்னொரு முறை ஆட்சியை தக்க வைக்கிற அளவுக்கான நல்லாட்சியெல்லாம் கிடையாது. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. அது ஒருவேளை நடக்கலாம், மறுபடியும் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகலாம், நான் மறுக்கவில்லை. 4 முனை போட்டியில் அது எதனால் சாத்தியப்படும்னா திமுக ஆட்சியின் நலத்திட்டங்களால் கிடையாது, பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாதுன்றத எண்ணத்தால் ஏடிஎம்கே ஓட்டு போடாமல் இருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் மைனாரிட்டிஸ், அவங்க ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். அது அந்த மாதிரி நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா விஜயோட விஷயத்தில் இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து அவர் ஏடிஎம்கே பிஜேபிக்கு போனார்னா அவருக்கு நெருக்கடி வரும். போகலன்னா வர நெருக்கடி, எந்த நெருக்கடி அதிகம்? இப்போ போனீங்கன்னா லாபம் என்னென்னா மினிமம் கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்டில் ஒரு 25 எம்எல்ஏ ஜெயிக்கிறோம். உங்கள் கையில் எம்எல்ஏ இருந்ததுன்னா உங்கள் பாலிடிக்ஸ் வேறு. சரி, போல தனியாக நிற்கிறீங்க, ஸ்வீப், நீங்கள் 0 ஆவீங்க, அதில் சந்தேகம் வேணாம். எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் நீங்கள் 0, 4 கார்னர் ஃபைட்டில் ஒரு எம்எல்ஏ கூட உங்களுக்கு வராமல் போகலாம். அவங்க உட்காந்துட்டாங்க டிஎம்கேனா, நீங்கள் அடுத்த 5 வருஷம் உதயநிதியை ஃபேஸ் பண்ணணும். ஸ்டாலின் இல்லை, உதயநிதியை ஃபேஸ் பண்ணணும். ஏன்னா யுவர் அ டைரக்ட் சேலஞ்ச் டு நாட் ஸ்டாலின் பட் உதயநிதி. அப்போ அவங்க வந்து பார்ட்டி வந்து கண்டிப்பாக உதயநிதியை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு எந்த எண்டுக்கும் அவங்க போவாங்க. நல்லா மறந்துடாதீங்க, அவங்கக்கிட்ட ஒருவேளை அவங்க 26 ஜெயிச்சு ஆட்சியை தக்க வச்சாங்கன்னா அதுக்கு ஃபேர் சான்சஸ், அதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நான் நம்புகிறேன். 4 கார்னர் ஃபைட்டில் அவங்கக்கிட்ட ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் இல்லை, 22 எம்பிஸ் இருக்கிறதால சென்ட்ரல் பவரும் அவங்க கையில் வரும். அவங்க எலெக்ஷனுக்கு பிறகு ஆன்டி மோடியெல்லாம் கணிசமான அளவு குறைச்சிடுவாங்க, எழுதி வச்சுக்கோங்க. அதான் என்ன ஜோக்காக சொன்னேன் நான். நீங்கள் 26 எலெக்ஷனில் நீங்கள் யாருக்கு போட்டாலும் தமிழ்நாட்டில் அது பிஜேபிக்கு போடுற ஓட்டு. ஏடிஎம்கே பிஜேபிக்கு போட்டிங்கன்னா அது டைரெக்டான ஓட்டு. 2 பேர் தான், மற்ற 2 பேரும் நான் பிளேயர்ஸ். என்ன பொறுத்தவரைக்கும் சீமான விஜய் நான் சொல்லுவேன். இட்ஸ் 2 கார்னர் ஃபைட்டு தான். ஏடிஎம்கே பிஜேபிக்கு போட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பிஜேபிக்கு போட்டுறேன். டிஎம்கேக்கு போட்டிங்கன்னா இன்டெரக்டாக போடுறேன். சத்தியம் பண்ணி சொல்லணும், 26 ஒருவேளை திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் இப்போ இருக்கக்கூடிய ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடியெல்லாம் நீங்கள் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு குறையும். எதிர்ப்பாங்க, நாம்கி ஆவாஸ் இருக்கும். புரியுதுங்களா? அவங்க எப்படி 99 2004 இருந்தாங்களோ அந்த நிலை கூட வரலாம். அதனால் நீங்கள் 2026 யாருக்கு ஓட்டு போட்டாலும் பிஜேபி போடுற ஓட்டு, அதில் இவங்கக்கிட்ட
26 எம்பிஸ் இருக்கும்போது நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் எடுத்து ஃபைட் பண்ணணும். நான் நினைக்கிறேன் இந்த யதார்த்தம் புரியாத அளவு ஒரு விவரம் அறியாதவர் இல்லை. நாளை மறுநாள் கூட்டத்தில் பெரிய அறிவிப்புகள் ஒன்றும் வர வாய்ப்பே இல்லை. நான் உறுதியாக சொல்கிறேன். இப்போ இருக்க ஸ்டேட்டஸ்கோ கண்டினியூ ஆகும். பட் டிசம்பர் 6 ஜனவரி தான் ஏதாவது முக்கியமான அறிவிப்புகள் வர ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அவ்வளோ. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.